மூஞ்சி முகம் நல்லா தெரியுதா? வயல தெரியுதா? வணக்கம் தோழர்களே. ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் வின்சென்ட் சேவியர். தாத்தா வட்டியெல்லாம் விவசாயிக்கு தான். அப்போ நம்ம விவசாயம் பண்ணாங்க, கொஞ்ச காலம் தான் பண்ணாங்க. அவங்களுக்கு வசதி பத்திலே பண்ண முடியல. நான் அப்படி இல்லை. என்ற நீண்ட நாள் கனவான விவசாய வேலை தொடங்கியிருக்கிறேன். தாங்கடு போடுறேன், மிஷின் வாடகை போடுறேன், ரிப்பேர் மெக்கானிக் வேலை பார்க்குறேன். மெக்கானிக் வேலை பார்த்த பார்ட் டைம் ஜாப்பாக வயல் ஓட்டி நடுறேன். வேறு நட்டுருக்கிறேன். நல்லா பயிரெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணி வச்சுக்கிறேன். அது போட்டோம். இந்த யூடியூப் என்ன சொல்ல போகுது? நான் இன்றைக்கி சொல்கிற யூடியூப்பு கை பார்த்துட்டேன். அது தெரியுதா? இன்றைக்கி என்ன ஏழை மக்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, என்னத்த வீடியோ பாருங்கள். அன்றைக்கி நல்லூரில் ஒரு சாவு, ஒரு ஆம்பளை. கோழிப்பொருளில் ஒரு சாவு, ஒரு ஆம்பளை. இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொரப்பாரில் ஒரு சாவு, ஒரு ஆம்பளை. இடையில கொட்டிலப்பாடியில் ஒரு வெட்டி கேஸு, அந்த பொண்ணை வெட்டிக்கிற அப்படின்னு பையன் சொல்லி இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறவங்க ஊரா சாகிறவங்க ஊரா ஆம்பளைக்கு தான். என்னது? சாகிறவங்க எல்லோரும் ஆம்பளைக்கு தான். பாதிக்கப்படுறவங்களும் ஆம்பளைக்கு தான். எல்லா நியம சட்டமும், எந்த நியம சட்டத்துலேயும் ஆம்பளைக்கு ஒரு நியமம் இல்லை. என்ன இருக்குது நியமம்? ஆம்பளைக்கு என்ன நியமம் இருக்கிறது? ஒரு நியமம் இல்லை ஆம்பளைக்கு. பாருங்கள், அன்றைக்கி ஒரு ஆள் கோழிப்பால் தூக்கு போட்டு சொல்லிட்டு போயிட்டார். நான் போயிருந்தேன் அன்றைக்கி. வீடியோ எடுக்கலான்ட்டு வந்துட்டேன். வேண்டான்ட்டு அந்த வீடியோ தான் அவர் போட்டுவிட்டேன். எல்லாருக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கணும். நான் வேண்டான்னு விட்டுவிட்டேன்ட்டேன். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியன் பிரதான மந்திரியும் ஜனாதிபதியும் கேரளா முக்கியமந்திரியும் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன ஆர்டினன்ஸ்னு கேட்டிங்களா? அது எப்படி நான் தமிழ் போடுறது எப்படி வரும்னு தெரியாது. பரவாயில்ல, என்னோட லாங்குவேஜ் என்ன உண்டோ அதை நான் விட்டுருவேன். அது அப்புறம் எப்படி போயிட்டு போகுது, யூடியூப்பில் போகட்டும். இதே ஒரு பொண்ணு செத்தா ஊரே கங்கணம் கட்டி. இதே ஆம்பளை செத்தா நான் அடக்கம் எந்த எவனும் எந்த நாயும் பேசுறதில்ல. ஒரு ஆம்பளை செத்தா அந்த குடும்பத்தோட அச்சாணி போயிருச்சு. இது அந்த குடும்பத்தோட அச்சாணி. அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போச்சு. அவங்க அப்பா அம்மா வயசு காலத்தில் பார்க்க முடியாம ஆளாகி போச்சு. யார் ஒரு ஆம்பளை செத்தா யார் பார்க்குறா? பார்க்குறாங்களா? யாரும் பார்க்குறதில்ல. அதாவது என்ன சொல்கிறது, ஆம்பளைகளுக்கு எந்த இதுலேயும் நீதி இல்லை. எங்கே நீதி கிடைக்குது ஆம்பளைக்கு? என்ன நீதி இருக்குது ஆம்பளைக்கு? எங்கே இருக்குது? யாராவது ஆம்பளைக்கு நான் நடக்குதான் என்ன எடுத்து தான் சொல்கிறேன். எதாவது பேசுகிறோமா நாங்கள்? ஆம்பளை ஒரு ஆம்பளை தூக்கு போட்டு செத்தா எதாவது பேசுகிறீங்களா? யார் பேசுறீங்க? ஒன்றும் பேசுறது இல்லை. ஆம்பளைங்களே வாய் திறங்கப்பா கொஞ்சம் எல்லாருமே. பாருங்க, இப்படியே வாய் திறக்காம எல்லாம் அதுக்கு வேண்டி ஒரு பொண்ணை காப்பாற்ற, ஒரு பொண்ணை பாதுகாக்க கூட சட்டமே சட்டம் இல்லை. என்ற சட்டமே என்ற வீட்டில் என்ற மகளுக்கு, என் தம்பி மக பெரிய பஞ்சத்தில் பகுதின்னு சொல்லி சட்டம் வச்சுக்கிறேன். நான் எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல என் கடமை பொன் குழந்தைங்களுக்கு வேலை வாங்கக்கூடாது, பகுதி சொத்து கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. என் சட்டம் சொல்லுது. நீ கவர்மெண்ட் இப்படி சொல்லுது, என் சட்டம் சொல்லுது. வின்சென்ட் சேவியர் சட்டம் அது. அப்படி தான் நான் இருக்கிறேன். ஆனாலும் என்ன பார்த்தாலும் ஒரு ஆம்பளை பாதிக்கப்படும் போது எந்த ஆம்பளையும் வாய் திறக்கிறது இல்லை. ஏன் திறக்காமல் இருக்கிறீங்க? இப்படியே போயிட வேண்டியதா? என்ன நிலைமை? ஆம்பளைகளுக்கு குடியிருக்க முடியாத ஒரு கேஸ் கொண்டே பாருங்க. செய்யாத குற்றத்துக்கு 2 கொலை கேஸ் கொடுத்துருந்தாலும் நான் எடுத்திருப்பேன். என்ன எடுத்துருப்பேன்? கொலை கேஸ் கொடுத்துருந்தாலும் வரட்டா கொலை கேஸை பார்த்துக்கலான்னு சொல்லி நான் டென்ஷனாக முட்டுருவேன். என்னை செய்யாத குற்றத்துக்கு 2 பொம்பளை கேஸ். அதாவது ஒரு பொண்ணுங்களுக்கு கொடுக்குற அனுகூலத்தை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதைகளை நீங்கள் தான் கேட்கணும், பொண்ணுக்கு தான் கேட்கணும். ஒரு உங்களுக்கு கொடுக்குற ஒரு அனுகூலத்தை தப்பாக பயன்படுத்தினா யார் கேட்கணும்? நான் போய் கேட்க முடியாது. இன்னொன்று, எனக்கு இப்படி பாதிப்பு வந்தாலும் நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நான் போய் நிற்க மாட்டேன். நான் நிற்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இனிமேல் நான் எதுக்கு நிற்கிறேன் உங்களுக்கு வேண்டிட்டு சொல்லுங்கள். இந்த அணியார வட்டத்தில் இங்கே ஒரு உஷா டீச்சர்னு இருப்பாங்க. அங்கன்வாடி டீச்சர் சொற்பாறையில் அலிந்தல் கூடியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா நானும் அவங்க தான் முதல்ல போகிறது. அங்கே நிறைய விஷயங்களுக்கு போயிருக்கு 2 பேரும். நான் மோட்டர் பைக் ஓட்டுவேன், அவங்க கொண்டு அறிக்கை விட்டு போட்டு அவங்க போய் பொண்ணுக்கு அறிவு விசாரிப்பாங்க. நான் போலீஸ்காரங்களுக்கு கூப்பிடுவேன். சார் கேஸ் எடுத்தா ஏழு பிரதியை பிடிச்சோ சோதிக்கத்தோட நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணு இல்லையா, விஷயம் சொல்லக்கூடாது. ஆனால் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் இனிமேல் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நான் போய் நிற்கிறது இல்லை, வேண்டான்னு வைக்க போகிறேன். பாருங்க, சைன் லைனில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை, உடனே நான் கூப்பிடுவேன். நிறையா கூப்பிடுவேன். இப்போ நான் கூப்பிடான்னு வச்சுருக்கிறேன். ஏன் தெரியுமா? அது கூப்பிடணும். எனக்கு என்ன நீதி? நியாயம்னு பேசுகிறேன். எனக்கு என்ன நீதி கிடச்சிது? நீதி இல்லை. எப்படி நீதியில் ஒரு பொண்ணுக்கு நீ பிரச்சனை நான் ரோட்டில் பார்த்துட்டு தான் போவேன். நான் இனிமேல் போகாமல் சகைக்கு நான் போகிறதில்ல. முடிவெடுத்து வச்சுருக்கிறேன். இதோடு நிறுத்திக்கலான்னு முடிவெடுத்துட்டு. ஏன் தெரியுமா? இது நம்ம ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை ஓடிப்பாங்க நெஞ்சு நிறுத்தி போய் நிற்கிறதாக்கு. டேய் நீ அவன்டா
அப்படின்னு சொல்லி நம்ம நெஞ்ச நிறுத்திட்டோம்னா நமக்கு ஏறி அந்த சட்டம் பாயுது. சட்டம் பாய்ஞ்சாலும் பரவாயில்ல, அதில் போலீஸு நீதி கொடுக்கலாம், கண்டிப்பாக அதை அன்னிசிக்கலை, எனக்கு நீதி கிடைக்கல. அதனால் ஆம்பளை எல்லாரும் ஒரு ஆம்பளைக்கு பிரச்சனை வந்ததுன்னா தயவாய் வாய் தரங்கப்பா, 4 பேர் வாய் திறந்து பேசுங்கப்பா. இப்படியே போனோம்னா நம்மளாம் இந்த நாட்டில் வாழ முடியாமல் இருக்கும். இப்போ ஆம்பளைகளுக்கு மதிப்போ மதியாரியோ அது போட்டோம். ஒரு ஆம்பளை சத்தா அந்த குடும்பத்தோட அச்சாணி போச்சா கண்டிப்பாக அவங்க அப்படியே சுகமாக பொம்பளைக்கு வாழ்ந்துருவாங்க. ஒரு ஆம்பளை வச்சு அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கு, இந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? என்ன ஒரு பொண்ணு சம்பாரிச்சாலும் அந்த நம்ம பார்க்குற மாதிரி சம்பாரிச்சு பார்க்கணும் ஒரு குழந்தைய பார்க்க முடியாது. அதனால ஆம்பளை எல்லோரும் தப்பான முடிவு எடுக்காதீங்க. பின்ன நீங்களும் அப்படித்தான், ஆம்பளைகளும் அப்படித்தான். சாராயம் குடிங்க, நான் உங்களை வேண்டான்னு சொல்கிறது இல்லைப்பா, குடிங்க, என்னமோ பண்ணுங்க. 100 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு குடிச்சாலும் 50 ரூபாய்க்கு ஒன்று வீட்டு செலவு கொடுங்க. எல்லோரும் என்ன கொடுங்க? 50 ரூபா 100 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபாய்க்கு குடிச்சிக்கிட்டு 50 ரூபாய்க்கு கூட குடும்ப செலவு கொடுங்க. நிறைய பிரச்சனைகள் நான் விசாரிச்சிருக்கிறேன். நல்லூர் சத்த பிரச்சனையாகட்டும், அந்த கோழிப்பாலை தூக்குப்பட சத்த பிரச்சனையாகட்டும், இந்த இங்கே ஒரு பிரச்சனையாகட்டும், எல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? குடிச்சிட்டு பிரச்சனை. அப்போ என்ன ஆகுது? நம்மளையெல்லாம் குடியாரன்னு சொல்லி முத்திரை குத்தி ஓரம் கட்டி போடுற போலீஸில் போய் கேஸ் கொடுத்து எடுக்க மாட்டேங்கிறான். எப்படி குடியாரன்னு முத்திரை குத்திட்டாங்க, சரிங்களா? இதனால் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு ஆம்பளை செத்த ஆம்பளைக்கு வாய் தரங்க. பின்ன ஆம்பளை எல்லாருமே 100 ரூபா சம்பாரிச்சிக்கணும், 50 ரூபாய்க்கு செலவு பண்ணுங்க. 50 ரூபாய்க்கு கொண்டே அது பொண்ணுட்டு கொடுத்து குடும்பத்துக்கு செலவு கொடுங்க. குடும்ப செலவில் அங்கேருந்து குடும்ப செலவு பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது? பிரச்சனைகள் நிறைய வரத்தான் செய்யுது குடும்பங்கள். என் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனை, இத்தசோடு பிரச்சனை இந்த குடும்பத்துல எல்லாம். இப்போ சில விஷயங்களை எல்லாம் கட் பண்ணி ஒழுவாக்கி விட்டுட்டேன். அதனால அப்படியே என்ற மக்களுக்காக வேண்டி போய்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் வாழ்க்கையில் ஆம்பளை எல்லாரும் லட்சியமாக வச்சுங்க ஐயா, குடிங்க. 100 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா பொண்ணுங்களுக்கு கொண்டே வீட்டில் இருக்கிற சம்சாரத்து கொடுங்க, அவங்க குடும்ப செலவு பார்த்துக்குவாங்க. நீங்கள் 50 ரூபாய்க்கு குடிச்சு என்னமோ தோணைங்க. அதே மாதிரி மரணம்ங்கிறது என்றைக்கும் அந்த முடிவு தப்பு. ஒரு கால் அப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. போராடம் தான் வாழ்க்கை. பாருங்க, எனக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, டெய்லி போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். டெய்லியும் 2019 என் வாழ்க்கையே போராட்டத்தில் தான் முடிஞ்சிடுச்சு. என் வாழ்க்கை பூரா போராடிட்டு தான் இருக்கிறேன். இனியும் போராட்டம் செய்யப்படுற சாகும் வரை நான் துணிஞ்சு போராடுவேன். இது தப்பான முடிவெல்லாம் ஒரு கால் நான் எடுக்க மாட்டேன். அது மாதிரி உங்களுக்கும் அப்படி ஆம்பளைகள் எல்லாம் தப்பான முடிவு எடுக்காதீங்க. ஏன் அப்படி முடிக்க வைக்கிறீங்க? இப்போ நான் ஒரு செருப்பு காலில் போட்டிருக்கேன். இந்த செருப்பு ரொம்ப நாள் கடிச்சிருந்தேன், என்ன பண்ணுவேன்? செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்னடா அது உலகத்தில் என்ன ஒன்றுமே ஒருத்தருமே கிடைக்காத வசதிகளா? கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆள் கிடைக்கும். அப்படின்ட்டு போங்க. ஏன் தூக்கு போட்டு சாகிறீங்க? ஏன் மருந்து போட்டு சாகிறீங்க? எப்படி தப்பான முடிவு எடுக்கிறீங்க? எடுக்காதீங்க. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏழை விவசாயத்தொழில் குடும்பத்தில் பிறந்தவன். இத்தனை காலம் எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருந்ததுக்கான வாய்ப்பு கிடைக்கல, நேரம் கிடைக்கல. இன்றைக்கி வாய்ப்பு எடுத்துட்டு பாருங்கள். வயல் நட்டுருக்கிறேன், தண்ணி பாருங்கள், தண்ணி பாய்ச்சிருக்கிறேன் பாருங்கள். தண்ணி காலையில் வந்து அப்புறமா வந்து தண்ணி பாய்ச்சிருக்க பாருங்கள். தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற வெயிலுக்கு பாருங்கள். அப்புறமா தண்ணி பாய்ச்சிட்டு போட்டு நேற்று வந்து தண்ணி பாய்ச்சோம், இன்றைக்கி பாய்ச்சோம். அதாவது எங்களோட தீர்மானம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சொந்த சாப்பாட்டு செலவுக்காக ஒரு வயலாவது நல்ல வெயில் விளைவிச்சு 2 நாளைக்காவது சொந்தமாக சாப்பாடைக்கு சாப்பிடணும். அதாவது எந்த வாங்காமல் சாப்பிட முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம். இனிமேல் இந்த வருஷம் எனக்கு லேட்டாகி தான் இந்த காய்கறிகள் கிடச்சிது. அடுத்த வருஷம் காய்கறிகள் விளைவிக்க போகிறோம். சொந்த தேவைகளுக்காக எல்லா காய்கறியும் விளைவிக்கிறதுக்கான முயற்சி பண்ண போகிறோம், நடவடிக்கை எடுப்போம், செய்வோம். ஏழை மக்களின் குரல். ஒரு ஆம்பளை செத்தா ஆம்பளையெல்லாம் குரல் கொடுங்க ஐயா, பேசுங்க. இல்லைன்னா வருங்காலங்களில் ஆம்பளையெல்லாம் இல்லாமல் போயிடும் ஐயா. என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் ஐயா. இதே மாதிரி ஒரு பொண்ணை பாதுகாக்கிறவங்க சட்டம் இல்லை, பாதுகாக்கணும். அவங்க நம்மளை நம்பிட்டு அவங்களே இருக்கிறாங்க. ஆனால் இனிமேல் நான் நிறைய பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்து நான் போய் நின்றுருக்கிறேன். இனிமேல் நான் போய் நிற்கிறதுலன்னு முடிவெடுக்கிறேன். எனக்கு கிடைச்சதெல்லாம் போதும். ஜெயகர். தண்ணி நிறைய போகுது.